இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். நீங்கள் யார் என்பது உங்களை மட்டும் வைத்து வரையறுக்கப்படுவதில்லை. நீங்கள் யாருடையவர்கள் என்பதை பொறுத்தே நீங்கள் யார் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் சர்வலோக ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய ஆண்டவரின் மகள் அல்லது மகள் என்கிற புரிதலுடன் செயல்படுங்கள். மேலும் தேவன் உங்களுக்கு தந்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் இருங்கள். காரணம், நன்றி உணர்வுதான் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான வாசல் ஆகும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. நீர் என் தகப்பன், நான் உமது பிள்ளை என்கிற உணர்வு என்னில் எப்பொழுதும் மேலோங்கி நிற்கச் செய்யும். என் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கும் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.